என்ன சொல்றார் பாபா இன்னைக்கு நமக்கு? கவனமா இருக்கு சொன்னாரா? அதுக்கு என்ன சொன்னாரு? அதுக்கு என்ன சொல்றாங்க? அந்த விளையாட்டு இங்கெல்லாம் இருக்குல்ல, பார்க்கல அங்க வச்சிருக்காங்க. போனா தெரியாது இல்ல, எல்லாம் இப்படி பண்ணிருப்பாங்க. அது சில பேர் காசு வாங்கி எல்லாம் அதுக்குன்னு வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் இல்ல. அவர் சொல்லாரு, உள்ள போறாங்க என்ன வராது, வெளியே வர தெரியாது. சில பேர் வருவாங்க, சில பேர் வர தெரியாது, போய் கூட்டிட்டு வர வேண்டிய நிலைமை வந்து. இந்த மதம் உங்களுக்கு என்னன்ற பாபா, வந்துட்டீங்க, அதனால இப்ப எப்படி திரும்பி போகணும், திரும்பி போறதுக்கு என்ன தகுதின்றது உங்களுக்கு தெரியாது. இது ஒரு புதிர் விளையாட்டு அப்படிங்கிறார். புரியாத புதிர் அப்படிங்கிறார். அப்ப பாபா ஒருத்தர் தான் அந்த புதிர்க்கான வழியை காட்ட முடியும். பிரதானுடைய மண்டல அப்பா சொல்றார், அப்பாவை நினைவு செய்வது சத்துவத்தை நினைவு செய்வது பிரதானம். மற்றது தூய்மை ஆகிறதுக்கான வழி சொல்றார், உங்களை ஆத்மான்னு நினைச்சு அப்பாவை நாங்க நினைவு செய்வோம். அதுதான் வழி. அதுக்காகத்தான் பாபா இப்ப வந்து இந்த ஸ்ரீமத் என்ற பிரிவினையற்ற வழிகாட்டல் எங்களுக்கு தந்து பிரிவினையற்ற தேவிதேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கிறார். அதுக்கு எங்களோட புத்தி சீர்திருத்தப்பட வேண்டும். எந்த வயதென்றாலும் இங்க வந்து படிக்கலாம். வித்தியாசமான பாடசாலை. அதை நம்ம பாரதத்துல பார்க்க முடியும். தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, பேரன், பேத்தி எல்லாம் வருவாங்க. குட்டி குட்டியும் வரும். அதெல்லாம் போய் முன்னாடி உட்காரு. அதுக்கப்புறம் அம்மா அப்பா உட்காருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேமிலியே வருவாங்க. இங்கெல்லாம் போகணும்னா சின்ன பசங்க போய் யூகேஜில போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னு என்ன சொல்லுவாங்க? இல்ல பெரியவங்க படிக்கிற குழந்தைங்க உட்கார்ந்தா அவசரம். காரணம் என்ன? எல்லாருக்கும் உரிமை இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் இந்த ஞானத்துல இதெல்லாம் வித்தியாசமான யூனிவர்சிட்டி இல்லையா? இந்த சக்கரம் வந்து முடிவுக்கு வரும்போதுதான் நம்ம வந்து முன்னேறி மேலே செல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சக்கரம் முடிவுக்கு வரணும். ஆனா சக்கரத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னார்? 2-3 விஷயம் சொன்னார் சக்கரத்தை பத்தி சொல்ல. கால எல்லையை பத்தி சொன்ன. என்ன சொன்னாரு? 5000 வருஷத்துக்கு இந்த சுழற்சி ஏற்படும். ஆனா பக்தி மாதத்துல யுகங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? லட்சக்கணக்கான வருஷத்தை எழுதிட்டாங்க. கலியுகத்துக்கு 40,000 வருஷம் எழுதிட்டாங்க. இரண்டாவது என்ன சொன்னாரு? இந்த சக்கரத்துல நீங்க எத்தனை பிரிவு எடுக்கிறீங்க? 84 பிரிவுகள். அவங்க சொன்ன மாதிரி 8.4 மில்லியன் யோனிக்குள்ள போயிட்டு வர்றது கிடையாது அப்படிங்கிறார். சக்கரத்தை பத்தி சொல்லுங்க. இந்த உலகத்துல படிக்கிறது வந்து டாக்டர் சுழிஸ்டர் ஆகிறதுக்கு தான் படிக்கணும். பாவாட்ட படிக்கிறது வந்து சுக்கத்துக்கு ராஜ்யத்தை அடையிறதுக்கு. தேவர்கள் பாபா சொல்லார், மனிதனிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்கான படிப்பு இந்த படிப்பு அப்படிங்கிறார் இல்லையா? தேவர்கள் அப்படின்னு சொன்னா பாபா சொல்லார், பிணிவினையற்றார் ராஜி. ஆமா, தூய்மை இல்லாம நம்ம மீது போயிடாது. எல்லாரும் பரந்தாமத்துல பாபா சொல்றாரு,
அங்க தூய்மையற்றவர்கள் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது இல்லையா? அங்க என்ட்ரியே கிடையாது. ஏன்னா அங்க இருந்தவங்க எல்லாமே தூய்மையானவர்கள் தான். பட் இங்கதான் தூய்மையற்றவர்கள் தூய்மையானவர்கள் என்ற கேள்வி. அதை இன்னொரு வகையில சொன்னார் பாபா. என்னன்னு, சிவபாபாவுக்கு என்ன சொன்னாரு? எல்லோருமே அவருடைய குழந்தைகள் தான். ஆனால் என்ன சொன்னார்? பிரம்மா பாபாவுக்கு நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? பிரம்மா பாபா மூலியமா சொன்னாங்க, தத்தெடுக்கப்பட்டோம். அதனால நீங்க யாரு? வாய் வழி தோன்றல். தத்தெடுக்கப்பட்ட போது சொன்னார், என்ன சொன்னாரு? செல்வந்தர்கள் தான் ஏழைகளை தத்தெடுப்பாங்க. ஏழைகள் ஒருபோதுமே செல்வந்தர்களை தத்தெடுக்கிறது இல்லை. அப்ப நான் உங்களை தத்தெடுக்கிறேன்னா நீங்க யாரு? ஏழைகள். நான் யாரு? பயங்கரமான. அதனாலதான் அவருக்கு என்ன சொல்றான்? அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல் சொல்றோம் இல்லையா? அந்த செல்வம் என்பது என்ன இல்லையா? அப்ப ஏழையா இருக்காருன்னா அவர்கிட்ட காசு இல்லாம இல்லை, ஆனா ரொம்ப பத்தாம இருக்குது, சொற்ப பைசா இருக்கும், அதானே ஏழைன்றோம். இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? சொற்பமா இருக்கு. அன்பு கொஞ்சம், அமைதி கொஞ்சம், சந்தோஷம் கொஞ்சம். அப்ப என்ன பண்றாரு? ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எதுவுமே இல்லை. அவர் என்ன பண்றாரு? தத்தெடுத்து என்ன பண்றாரு? நிரப்புறாரு. வேண்டிய அளவுக்கு எடுத்துக்கோ, இந்தா ஓப்பன், எவ்வளவு வேணா அள்ளுறியோ அள்ளிக்கோ இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் பாபா அவ்வளவு பெரிய தத்தெடுத்த பிறகு ஒருத்தர் அவருடைய பின்னாடி அவருடைய சொத்து கித்தலை இவர் தான் பராமரிக்கணும். இப்ப இந்த ஏழைக்கு எதுவுமே தெரியாதே இல்லையா? அவருக்கு என்னவா இருப்பாரு? சில நேரத்துல பாபா சொல்றாரு, நீங்களாம் அனாதைகள் என்றாரு. அப்ப அனாதைக்கு அம்மா அப்பா வளர்ப்பு இல்லாதனால அவனுக்கு இந்த சொத்தை பாதுகாக்கிறதோ, எப்படி நாகரிகமா நடந்துக்கணுமோ, பெரியவங்கிட்ட எப்படி பேசணுமோ எதுவுமே தெரியாது. அவன் காட்டுவாசி மாதிரி வளர்ந்துருப்பான். அப்போ இந்த தத்தெடுக்கப்பட்ட அந்த ராயல் ஃபேமிலி என்ன பண்ணணும்னா, அவனுக்கு ட்ரெஸ் எப்படி பண்றது, அவன் எப்படி சாப்பிடணும், பெரியவங்கிட்ட எப்படி பேசணும், ஒரு பொது நிகழ்ச்சியில எப்படி பேசணும், எல்லாமே கத்துக் கொடுக்கப்படுது இல்ல, கத்துக் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அவன் அடுத்தது அவன் தான் சிம்மாசனத்தை உட்கார போறான் இல்லையா? ஏன்னா அவன் வாரிசு இல்ல. பாபா சொல்றாரு, நானு என்னுடைய என்ன இருக்குது, பெரிய ராஜ்யம் இருக்குது, நீ பண்ண போற. அப்ப இதுக்கெல்லாம் நீ என்ன ஆகணும்? தகுதி ஆகணும்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க நமக்கு. எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி கேட்கணும், எப்படி இன்டராக்ஷன்ல வரணும், எப்படி உன்னுடைய விருத்தி இருக்கணும், உன்னுடைய திருஷ்டி இருக்கணும் இல்லையா? எல்லாத்தையும் ராஜ்யத்தை எப்படி ஆளணும், இந்த ராஜ்யத்தை இல்ல, இந்த ராஜ்யத்தை எப்படி ஆளணும், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? சொல்லி கொடுத்து பிரிவினையற்ற ராஜ்யத்துக்கு நமக்கு என்ன பண்றாரு? அதிபதியாக. சொல்ற பிரிவினை அந்த பிரிச்சு எங்களை ஆள்ற ரெண்டைக்கு சொல்ற வடிவ தெளிவா சொல்ற சரீரத்துக்கான விஷயம் ஒன்று இருக்கு, ஆத்மாக்கான விஷயம். எல்லாரும் அந்த சரீரத்துக்கான விஷயத்த நாங்கள் எங்களை பிரிச்சுட்டாங்க. அதனால நாங்கள் அந்த உணர்வுல போயிட்டு பாபா படிப்பிக்கிறாருன்றது ஒரு நாள் முழுக்கவே நினைக்கிறது இல்லை. அது அந்த வாழ்க்கையிலன்னு பார்த்தா நாங்க பாபா மறக்கிறோம், சரீரம் மறக்கல போறோம். அது கீழே போயிட்டு சொல்றாங்க. உலகம் அது வந்து உண்மையா நடக்குது. உலகம் கீழே போகுதுன்னா அந்த பூவங்கள் அதனால உலகம் கட்டிடங்கள் எல்லாம் கடலுக்குள்ள போகுது. ஆனா நிலை ஆத்மாண்ட நிலையத்தான் கட்டடங்கள் பூமிக்கு போகுதுன்னு சொல்லலாம்.
மாற்றம் என்பது என்ன ஆகுது, இந்த பூமியில தான் நடக்குது இல்லையா? நான் பக்தியில சொர்க்கம் ஒரு இடத்துல இருக்கு, நரகம் ஒரு இடத்துலன்னு சொல்லிட்டாங்க. பழைய வீடுன்னா பாபா இடிச்சு புது வீடு தான் கட்டணும், பட் இடம் அதே தானே. அது காணாம போயிருது இல்ல வந்து கடலுக்கு அடியில போயிருதுன்னா பாபா சொல்ல கடலுக்கு அடியில எல்லாம் போகுது. பாபா சொல்ல சென்னை இருக்காதுன்றார், பாம்பே இருக்காதுன்றாரு. சிலதெல்லாம் சேரும், இலங்கை எல்லாம் என்ன ஆகும், சேர்ந்துடும், சில இடத்துல போயிடும், பாம்பே இந்த மாதிரி. ஸோ பாபா சொல்றாரு சொர்க்கம் வரும்போது என்ன ஆகுது, எல்லாமே கடலுக்கு அடியில போகுதா இல்ல வந்து இதாகுதுன்னா இல்லை. அப்கோர்ஸ் பூமியில வந்து பூகம்பம் அது இது மலைகள் இல்லையா, இமயமலை இருக்குமா இல்ல தெரியாது. பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறார் பாபா. ஹிமாலயா சோல்ட்டு நிற்கிறாங்க. ஆமா, இமாலயா சார் கடலுக்குள்ள இருந்ததால நீங்க சொல்றாரு. எங்க போனோமே ஆஸ்திரியாவுக்கு போகும்போது ஒரு இடத்துல கூட்டிட்டு போனாங்க. எங்களை கூட்டிட்டு போனா பெரிய மலை, பெரிய மலை, முதுக்குள்ள சுரங்க போட்டிருக்காங்க. அப்ப அங்க கூட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்றவர் கொஞ்சம் சுரண்டி சாப்பிட்டு பார்த்து உப்பு, அங்க உப்பு எடுக்கிறாங்க தெரியுமா. அப்புறம் வந்து கேட்கும் போதுதான் அப்புறம் அந்த எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்காங்க. அப்போ இந்த கடல் கொந்தளிப்பு அதெல்லாம் நடக்கும்போது பெரிய ஏரியா வச்சுக்கோங்களேன், இந்த லண்டன் மாதிரி இருக்கிற பூமியில இருக்க ஒரு ஏரியா, அந்த ஏரியா மொத்தமாவே அந்த தண்ணியோட அப்படியே மேல வந்துடும். இமேஜின் பண்ணிப்பாரு, இந்த வீட்டு அடியோட இந்த தண்ணியோட அப்படியே இப்ப நம்மள அப்படியே மொத்தமா அப்படி தூக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லா தண்ணி இருக்கு ஆச்சா. அப்ப அந்த தண்ணி எங்க போகும், அது அங்கேயே காஞ்சி அது அப்படி உப்பா மாறிடுது. அப்போ நிறைய இடங்கள்ல என்ன இருக்குதுன்னா கடல் மேல வந்திருக்கு இல்லையா, இருக்கிற நிலம் கீழே போயிருக்கு. ஸோ அங்க அதனாலதான் அங்க வருது. இயற்கை என்ன பண்ணுது, அப்படியே மேல கொண்டு வந்துருது. அதனால இந்த ஹிமாலயா சால்ட்ன்றதோ இல்லை நீங்க இந்த சால்ட் எல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து அதாங்க. சொல்லுங்க ஜூம்ல இருக்கிறவங்க. ஓம் சாந்தி பிரதர். அப்பா அன்றைக்கு எங்களை சொல்றாரு, எங்கட புத்தியம் வேற திசையில அலை பாகிற பொழுது நாங்க களைப்படைஞ்சு கொட்டாவி விடுறோமாம். அப்பா சொல்றீங்க கண்களை மூடிட்டு எல்லாம் உட்காராதீங்க, உங்களோட அந்த மூன்றாவது கண்ணை திறக்கணும்னா அப்ப நீங்க அந்த ஞானக்கடலாகிய தந்தையோட தான் நாங்க கற்கின்றோம் என்றும் அவர் கூறுவதை நாங்க செவிமடிக்கிறோம் என்ற அந்த போதை இருந்தா அதோட அவரை நினைவு செய்யும் போது எங்களோட பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்ற, அதோட எங்களோட புத்தியும் மேலே செல்லுமாம். அப்போ நாங்கள் வந்து அப்பா சொல்கிறேன், நீங்கள் எதையும் கிரகிக்கட்டியும் இல்லாட்டி பேச முடியாவிட்டாலும் பரவாயில்ல, தன்னை மட்டும் நினைவு செய்ய சொல்கிறார். அப்போ தான் அந்த புத்தியை வந்து நாங்கள் சீர்திருத்த முடியுமெண்டு. அதனால் எங்களோட புத்தியில் இந்த ஞானத்தை நிறைச்சி வச்சிருக்கணுமெண்டு அப்பா சொல்கிறேன். ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி. பாபா சொல்ற அந்த குற்ற பார்வையில மிக எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்கிறேன். அதோட பாபா சொல்ற அந்த ஸ்ரீ நாராயணன் இருந்தவர் அந்த இறுதியில தான் அந்த பாக்கிரதமாகிறது ஒரு அற்புதம்னு சொல்கிறார். அப்ப அந்த பிரம்மாவில இவர் பிரவேசிக்கிறார். அப்ப அதால இவர் பாக்கியசாலி ஆறான்ற. அப்ப இவ்வாறு அந்த பிரம்மா விஷ்ணு ஆறான்றும் அந்த இவ்வாறு விஷ்ணு பிரம்மா என்ற 84 பிறவியின் வரலாறு எங்களோட புத்தியில இருக்கும்னு சொல்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபா எங்களை சீர்திருத்தும் வழியை காட்டுறேன். அதாவது ஞானத்தை படிக்கும்போது முதியவர் இளையவர் குழந்தைகள் அனைவரும் படிப்பதற்கு உரிமை உண்டு. தந்தையை பற்றி அறிந்திருக்க வேணும்னு மிருகங்கள் கூட தங்கள் குழந்தைகளை தேடி குழந்தைகளை நினைவு வந்தவுடன் தேடி போறார்கள். பிள்ளைகளின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். கண்டு பாபா சொல்ற தன்னையும் வீட்டையும் நினைவுல வச்சிருக்க சொல்ற. ஆத்மாக்கள் பரந்தாமத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொன்னார் பாபா? பாபா சொல்லார் சமயம் பிரிவு எல்லாமே இருக்கு. சமயத்துல கூட இப்ப எத்தனை பிரிவு இருக்கு.
அந்த பிரிவுகள்லாம் லேட்டா தானே வருது. அப்ப அந்த பிரிவுகளும் இப்ப ஜாதி மதம் எல்லாமே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டா கூட பாபா சொல்றார் அப்கோர்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப அங்க ஜாதி மதம் பார்க்கப்படுதா அப்படின்னு இல்லை. பட் இந்த டிராமா வந்து எல்லாமே அக்யூரேட்டா இருக்கு. அப்போ அந்த டிராமால அதெல்லாம் வருதுன்னு தான் அர்த்தம். ஜாதி மதமோ இனமோ மொழியோ தேசமோ எல்லாம் வருது அப்படின்னா அது டிராமால பிக்ஸ் தானே, அது ஒரு நடிப்பு தானே. அப்போ அங்கேயும் என்ன இருக்கு, அந்த டைம்ல அவங்க வர்றதுக்காக அங்க போய் உட்கார்றாங்க இல்லையா? அப்போ அம்சோ சோகம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ண. சோகம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆத்மாவே பரமாத்மா. இங்க என்ன சொல்றார் பாபா, நீங்க தான் அவர்கள், நீங்க தான் தேவர்கள், சத்தியர்கள், வைஷ்ணவர்கள், வர்ணாசிரமம் சொல்றோம். ஆனா உண்மையா வர்ணாசிரமம் என்பது வேற ஒரு இதுக்காக பண்ணது. அக்காலப்போக்கத்துல என்ன ஆயிடுச்சு, ஜாதிகளாக அந்த காலத்துல என்னவா இருந்ததுன்னா என்னென்ன தொழில் அவங்களுக்கு தெரியுமோ அதை வந்து பேர் வச்சாங்க, அவ்வளவுதான். வியாபாரங்கள் என்றும் இந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு வந்து சூத்திரர்கள் என்றும், சரிங்களா, சண்டை போடுறவங்களுக்கு சத்திரியர்கள் என்றும், இல்லையா, இப்படி பேர் வச்சாங்க. அது காலப்போக்கில் என்ன ஆயிட்டுதுன்னா அதை வந்து ஜாதியா பிரிஞ்சிருச்சு. சூத்திரர்களுக்கு மீனிங்கே தான், தொழில் தான். பொதுவா அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இல்லைல்ல. அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த பள்ளிக்கூடம் வந்து என்ன இருந்தது துவாபரத்துக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. குயவன்னா குயவன் தொழில அவர் சொல்லி கொடுப்பாரு இல்லையா, அதை வாங்கிட்டு போய் வைக்கிறவர் வியாபாரி. அப்ப வைஷ்ணவர் என்ன பண்ணுவாங்க, வியாபாரத்தை சொல்லி கொடுப்பாங்க. நாட்டை காக்க கூட சத்திரியன், அவன் என்ன பண்ணுவான், சண்டை போட முடியாது. இதெல்லாம் செஞ்சா கூட என்னப்பா இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, ராஜானா இப்படி ஒரு நீதி நேர்மை இருக்குன்னு சொல்றவன் தான் பிராமணன். அவன் வந்து சாமியும் கடவுளை பத்தியும் நல்ல வழியை ராஜாவை காட்டுறக்கூடியவங்களை ராஜகுருன்னு எல்லாம் வச்சிருப்பாங்க. அவருக்கு போய் உழைக்கிறதெல்லாம் முடியாது. அவர் ஒரு உலகத்துல இருப்பார், சிந்தனையாளராக இருப்பார் அந்த மாதிரி. அப்ப அவருக்கு என்ன வேணும், அரிசி வேணும், அவருக்கு பருப்பு வேணும், எங்கேயாவது நடந்து போனா கொடை வேணும், அவருக்கு துணி வேணும், இதெல்லாம் கொடுத்தாங்க அந்த காலத்துல. அது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா எங்க போனாலும் அவருக்கு வேட்டி துணி என்ன அரிசி பருப்பு எல்லாம் போவாரு, அவருக்கு என்னென்ன வேணும் எழுதி கொடுத்துருவாரு. இதுதான் ஆரம்பிச்சது முதல்ல. அப்படி புரிஞ்சுதுங்களா? அது வந்து பிராமணர்னா கடவுள் பக்கத்துல இருக்கிறாங்கன்னா அது ஆக்சுவலி பாபா சொல்றாரு சங்கமிகத்துடைய நினைவு. நீங்க தான் அது, நீங்க தான் எல்லாம் விட்டு போட்டு என்ன பண்றீங்க, நீங்க வந்து பாபாவையும் பாபாவுடைய ஞானத்தையும் நல்வழிப்படுத்துறத பத்தியும் எல்லாம் சொல்றீங்க. அது உங்களுடைய அடையாளம். நீங்க தான் யாருக்கிட்ட போக முடியும், அந்த மூலவர்கிட்ட போக முடியும். வர்றவர் மூலவர்கிட்ட போக முடியாது. அவரு உங்ககிட்ட சொல்லணும். நம்ம தான் கேட்கிறோம், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, அவனுக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, குடும்பத்துல பிரச்சனையா இருக்குது, அப்படியா, சரி வாங்க. அப்போ நீங்க வந்து இந்த மந்திரம் பண்ணா இல்லையா? அப்ப இத சொல்லி கொடுக்கறது யாரு, நம்ம. அப்போ நம்ம தான் பாபாவை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் இல்லையா? அப்ப இறைவன் யாரு அப்படின்றத இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறது யாரு, நம்ம தான். அவர் டைரக்டா பாபா கிட்ட போக முடியாது. அங்க இடையில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள வச்சுக்கிட்டாங்க. நீங்க நேரம் உள்ள போக முடியாது, அவங்ககிட்ட சொல்லணும். ஒருத்தர் கனெக்ட் பண்றவர், அதான் பிராமணர். ஆமா, ஜெய்ப்பூர்ல இருக்குன்றாரு, அங்க பெரிய மியூசியம் இருக்கு. ஆனா யாருக்கு இல்ல, நமக்கு ராஜயோகிகளுக்கு இல்ல. ஒண்ணு தில்வாலா டெம்பிள்ல இருக்கு. அதுல கூட மேல காமிச்சிட்டாங்க, அதெல்லாம் சொர்க்கம் மேல இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. இப்ப நடைமுறை ரூபத்துல இருக்கு. ஆமா, அது வந்து பாபா சொல்றாரு, மதுபண்ண நீங்க எல்லாம் சைத்தன்யமான
யார நடைமுறைக்கக்கூடிய ராஜயோகிகள் அப்படிங்கிறது. அதனாலதான் பாபா சொல்வாரு, யூ ஆர் வெல் நோன் பட் அன்னோன் அப்படின்னு. உலகத்துக்கே தெரியும் தேவி தேவர்கள், ஆனா நீங்க தான் அது தெரியாது. எது இல்ல இல்ல, அந்த போசஸ் யோகா யோகா வந்து எப்படி எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதை பத்தி, அந்த குருவை பத்தி, அந்த மாதிரி யோக நிலையெல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க எப்படி போசஸ், இப்ப வந்து ஒண்ணு வேண்டாம், ராம்தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு ரொம்ப புகழ் பெற்றவர். அவர் என்ன பண்றாரு இல்லையா, அத்தைய இல்லையா, அந்த மாதிரி குரு எல்லாமே சங்கமிகத்துடைய நினைவு சின்னம் தான், ஞாபகார்த்தங்கள் தான். மனதை வெல்றதுக்கு ஒரு அழகான வழி சொன்னேன். பார்த்தாலும் சுபபாவனை நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமும் கொடுத்தோம்னா எங்களோட மனம் வந்து நல்ல நிலையில இருக்கும். அப்ப எங்கள்கிட்ட மாய வந்ததுன்றா அதை கரெக்டா நாங்க வெற்றி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதைத்தான் குழப்பம் முடியாது நிலைதான் வந்து சுற்று, அதுல நீங்க பிஸியா இருப்பீங்க இல்லையா. சாந்தி 2 வகையான சக்திகளை பற்றி சொல்றாரு பாபா. ஒன்று வந்து நீங்க அருள்பவரின் குழந்தைகள், நாங்க எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருக்க வேணும். அதுபடி ஒரு சக்தி எல்லா ஆத்மாக்களுக்கு நாங்கள் நல்லாசி தூயாளர்களை கொடுத்து கொண்டே இருக்கோம். 2வது அனுசரிக்கும் சொல்லுற சுயத்துக்காகவும் மற்ற எங்களோட உறவுல தொடர்புல வார எல்லாருக்குமே அனுசரிக்கும் சக்தி, அந்த எல்லாரையும் வேண்டிய அந்த இயல்புகளோடு ஏற்றுக்கொண்டு அனுசரித்து கொண்டு போக, அது அனுசரிக்கும் சக்தியில கடலாக சொல்றேன். 2 சக்திகளாலும் நாங்க வந்து நல்லாசியல் தூய உணர்வுகளின் கொடுத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னா நாங்க தீர்வுகளின் சொரூபமாகவும் அதோட அதுல வந்து எல்லா தடைகளும் கூடி அழிக்கப்பட்டுவிடும். இந்த எல்லாருக்குமே நாங்கள் நல்லாசி தூய உணர்வுகளை கொடுக்கல தடை எல்லாமே அழித்தவர்களாகும். ஓம் சாந்தி பிரதர். பாபா அன்றைக்கு சத்தியத்தை வந்து எங்களோட துணியாக்கி கொண்டா எங்களோட படகுருக்கு நாளும் மூழ்காதம். மற்றது காமம் மகா சத்துருன்றதை புரிய வச்சிருக்கிறார். 1வது 5வது மாடி தேக உணர்வு, அடுத்தது 4வது மாடி காம விகாரம், அதுக்கு பிறகு மற்ற எல்லாம் பெரும் என்று சொல்லியிருக்கிறார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பிரதர். பாபா சொல்றேன், நான் புதிய உலகத்துக்காகத்தான் உங்களுக்கு படிப்பிக்க வந்திருக்கிறேன். பாடசாலையில உங்களோட ஆசிரியரை நீங்க மறப்பீங்களா? அப்ப லௌகிக வாழ்க்கையில நல்ல நிலையை அடையத்தானே நீங்க கற்கிறீங்க. அப்ப குடும்பத்துல வாழ்ந்து முன்னேறதுக்காக படிக்கிறீங்க. எல்லாரும் என்னட்ட வந்து கல்வியை கற்று இந்த கல்வியை கற்று உங்களோட இதயத்துல அந்த என்னட்ட இருந்து கற்கிற கல்வியை நீங்க உங்களோட இதயத்துல பிரவேசிக்க விடுங்கன்னு சொல்றேன். மற்றது நீங்க வந்து உங்களால சொற்பொழிவு நடக்க சொற்பொழிவு சொல்றவைய விட நீங்க உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியும்னு சொல்றேன். சில நேரத்துல அவை அந்த சொற்பொழிவு ஆற்றுறவை கூட மாயன்ற இதுல குடியில அகப்பட்டு போயிருவேணுமான்னு சொல்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஒரு பாயிண்ட் வந்து அந்த மேல எங்கெங்காக்கள் இருக்கிறத பற்றி நீங்க சொன்னீங்க சோல். என்னுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு இடம் வந்து அவையோட குடும்பத்தின் அடிப்படையில தான் அது அமைது. பிரிவின இந்த மதம் அப்படியே அந்த இதுல வரல. எவ்வளத்துக்கு தூய்மையாகினமோ எந்தளத்துக்கு ஆத்மா வந்து தன்னுடைய சுயத்துல இருக்கிறதோ அதன் அடிப்படையில தான் நம்ம இருந்து நான் நினைக்கிறேன். அதன்படி பேருந்து அவியலுக்கு உள்ளவருக்குள்ள அவன் செயல்களை செய்யலாம். ஆனால் இந்த செயல்களின் அடிப்படையில போயிருக்கான்னு சொல்லி ஐ டோன்ட் நோ, அது எந்தளத்துக்கு சரியோ தெரியாது. அது ஒரு சேஞ்ச் பண்ணினா நல்லது. அது டிராமால அப்கோர்ஸ் அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்த்துன்னு சொன்னா அந்த அளவுக்கு தானே தூய்மை. ஆக்சுவலி வந்து புத்தி பாபா இங்க வந்து புத்தியின் அடிப்படையில செயல்களின் அடிப்படையோட புத்தியின் அடிப்படையில புரிந்துணர்ந்த அடிப்படையில தான்
அங்கே இடம் அமைந்தது என்னுடைய விளக்கம். சரி, ஞானம் இல்லாதவங்க, இப்போ எடுக்காதவங்க, இந்த பிரிவு எதுவுமே பண்ணாம அவங்களுக்கு தானே பாபா சொல்றாரு, அயல் படத்துல சொன்னாரு அழிவுத படிக்கணும்ல. அவளுக்கு அந்த புத்தி கூர்மை இல்லை, பிரித்தறிகிற தன்மை இல்லை, ஞானத்தின் அடிப்படையில ஞானம் இல்லை, அதால அவியல் அங்கால பெரியலாம். இங்கேயும் அப்படித்தானே பார்க்க போனா அப்கோர்ஸ் இங்கேயும் பெரிய சக்தி, பாவா நினைவு பண்ணக்கூடிய சக்தி எல்லாமே நம்பர் வைஸா தானே இருக்கும். ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒரே மாதிரி இருக்க பொசிஷன் ஒரே மாதிரி. அதுதான் தூய்மை. அதான் சொல்றேன், தூய்மையின் அடிப்படையில பிரித்தறிகிற தன்மை வந்தாத்தான், பிரித்தறிமை தன்மை எப்ப வருதுன்றா தூய்மையின் அடிப்படை. ஒரு வகையில் நீங்க தூய்மைன்னு எடுத்துக்கலாம். ஓகே, தூய்மையாளத்துல கர்மத்தினுடைய அடிப்படையில அவங்க செய்யற, அதுக்கப்புறம் தான் அதனுடைய அடிப்படையில் நீங்க மேல போறீங்க. இன்னொன்னு, நீங்க டிராமான்னு எடுத்துட்டீங்கன்னா இல்லையா, தூய்மை ஆகிறதோ கர்மம் செய்யறதோ எல்லாமே எடுத்துட்டா எல்லாம் ஃபிக்ஸ். அப்படிதானே? அதுக்கு மேல நீங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, தூய்மை ஆக முடியாது. ஒரு மில்லியன் மைக்ரோ லெவல்ல கூட நீங்க மாற முடியாதுன்னு தான் அர்த்தம். அப்ப அதுக்கு தந்தாப்புலதான் நீங்க போகவே முடியும். எல்லாம் ஒன்றுக்கு ஒண்ணு இன்டர் கனெக்டட் தான். அங்க ஆரம்பிச்சு போலாமா? சரி, ஒரு நிமிஷம்ல இருக்கலாம். ஓம் சாந்தி பிரதர். குட் மார்னிங் பிரதர். பாபா போகணும் அங்கத்துக்கு, அதனால ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதனால என்ன சொல்றீங்க சொல்லுங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? ஒரு பாபா சொல்றார், இன்றைக்கு எங்களோட டிராமா நிச்சயிக்கப்பட்டதுண்டு, அது ப்ரிசைஸ்லி கரெக்ட் சொல்றார், அது நடந்தே தீருமன்றார், அதுல ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்றார், எக்ஸாக்ட்லி அக்யூரேட் என்று சொல்றார். ஓம் சாந்தி பிரதர். ஓம் சாந்தி பிரதர். பரந்தாமத்துல தூய்மையற்றதாக கதைக்கே இடம் இல்லைன்னு சொல்றார். தூய்மையான பரந்தாமம் தூய்மையானது என்றுதான் தூய்மையானது. மற்றது சத்தியத்தை சகவாடியாக்கினால் எங்கள் படகு எப்பவும் தாழாது.